நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, கடவுள் வழிபட்ட தான் தான் கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தப்பு பண்ணுறதுனா எல்லாருக்கும் தண்டனை உடனே கிடைக்குதுன்னா கிடைக்க மாட்டேங்குதுதான். பொதுவாகவே கடவுள் வழிபாட்டுல இருக்கிறவங்க அதிகமா தப்பு பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு உதாரணமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, கடவுள் வழிபட்ட தான் தான் கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தான் தான் கடவுள், நம்ம எல்லாம் வந்து அது ஒண்ணு. அடுத்தது நிறைய வசூல் பாக்குறாங்க. ஓகேப்பா, நிறைய கலெக்ஷன் கல்லா கட்டுது அப்படின்னு நிறைய காசு எவ்வளவு வாங்க முடியும் அந்த அளவுக்கு வாங்குறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காஞ்சி மகா பெரியவர் இருந்த டைம்ல ஒரு அம்மா வந்து ரொம்ப பட்டு சாரி கட்டிட்டு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே தலை நிறைய பூ வச்சுட்டு ரொம்ப பக்திமயமா வந்தாங்க. அப்படி வரும்போது என்ன பண்ணாருன்னா, காஞ்சி மகாபெரியவர் வந்து அவரோட சிஷ்யர்கிட்ட சொல்றாங்க, ஒரு கூட நிறைய எலுமிச்சப்பழம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வந்து காஞ்சி பெரியவர் வந்து ஏதாவது ஒரு பழம் வந்து தன்னுடைய பக்தர்கள் வந்து கொடுப்பாங்க. அவர் கையால கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், ரொம்ப விசேஷம், ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அப்ப அங்க சுத்தி இருக்கவங்களும் பாக்குறாங்க, ஐயோ காஞ்சி மகாபெரியவர் இன்னும் ஒரு கூட நிறைய பழம் கொடுக்குறாங்கன்னா, அப்ப இவங்க எவ்வளவு ஒரு புனிதமானவங்க, எவ்வளவு ஒரு நல்லது பண்றவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வராங்க, காஞ்சி மகாபெரியவர் வந்து கூட நிறைய எலுமிச்சம்பழத்தை வந்து கொடுக்குறாரு. இதோ வாங்கிக்கோ, கூட நிறைய பழம் இருக்குது, அப்பதானே இன்னும் நிறைய சூனியம் பண்றதுக்கு உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அப்பதான் அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவங்க வந்து பல குடும்பத்தை வந்து கெடுத்திருக்காங்க, பல பேருக்கு சூனியம் வைக்கிறது, பல பேர் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு இது பண்றவங்க. அதை உணர்த்துறதுக்காக காஞ்சி மகா பெரியவர் இந்த எல்லாரும் முன்னாடியும் வந்து இது பண்றாங்க. அதனால இப்போ அதே மாதிரிதான் நிறைய பேர் வந்து எப்படி மாறு விஷயத்துல இருக்காங்களோ அது மாதிரி பக்தின்ற போர்வையில வந்து நிறைய பாவம் பண்றது, நிறைய பேருக்கு கெடுதல் பண்றது, துரோகம் பண்றது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு வந்து கடவுள் தான் வந்து தண்டனை கொடுக்கணும். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, நிச்சயமா தவறு பண்றவங்களை கடவுள் தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் வந்து இப்ப தப்பு பண்றாங்க, அது வந்து உடனே நடக்குமா இல்ல சில நாட்கள் ஆகுமா அந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு? உதாரணம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யுது. தப்பு பண்றதுக்குன்னா எல்லாருக்கும் தண்டனை உடனே கிடைக்குதுன்னா கிடைக்க மாட்டேங்குதுதான். ஆனா கண்டிப்பா மேபி ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஒரு மனுஷன் ஒரு தவறு இழைக்கிறார் அப்படின்னும் போது அவங்களுக்கு நிச்சயமா அதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தப்பு நடக்குது, அதை இப்ப சில ஆட்கள் வந்து கடந்து போடுறாங்க. பாத்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ இது எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் வந்து கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேர் கோவில்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம். திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. சாமி பாக்குறதுக்கே 4 மணி நேரம் ஆயிடுது. திருவண்ணாமலை போனீங்கன்னா அதே மாதிரி 3 மணி நேரம் 4 மணி நேரம். இங்க அவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, எல்லாரும் எதுக்காக போறாங்க நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் அவங்களோட பாவத்தை வந்து போக்குறதுக்காகவும், அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட குமுறல்கள், அவங்களுடைய கதறல்கள் வந்து கடவுள்கிட்ட சொல்லி இது எல்லாத்தையும் சரி பண்ண மாட்டியா அப்படின்றதுனால. அதனால கண்டிப்பா பாவம் பண்றதுக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதனாலதான் கோவில்ல கூட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. யாருமே வந்து தேங்க்ஸ் கிவிங் சொல்றதுக்குலாம் கோவில் போறது இல்லை. எல்லாருமே வந்து அவங்க செஞ்ச பாவத்தை வந்து போக்குறதுக்காகவும், என்ன மன்னிச்சிரு. நீங்க திருப்பதிலாம் பாத்தீங்கன்னா லட்சம் லட்சமா நிறைய உண்டியல கொட்டுவாங்க. அது எல்லாமே நிறைய பாவம் செஞ்ச பணமா இருக்கலாம் மேபி. இப்போ நீங்க சொன்னீங்க, தவறு செஞ்சவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும், அது சில நாட்கள் தள்ளி போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரீசன்ட் டைமா நிறைய பக்தர்கள்லாம் வந்து திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நமக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையில வந்து வாரியார் சுவாமிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல இருந்தே பாத யாத்திரையா நடந்து போனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலகட்டத்துல தெரியல. ஆனா இப்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரால வந்து ஒரு குருமார் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க வந்து திருவண்ணாமலை போங்க, நீங்க வேற எந்த நார்த் சைடோ காசியோ வேற எங்கேயுமே போக வேணாம், நீங்க திருவண்ணாமலை போயிட்டு உள்ள போய் சாமி தரிசனம் கூட பார்க்கலாம் பரவாயில்ல, அந்த மலையை சுத்தி வந்தாலும் இவங்க எல்லாருடைய பாவம் போகும் அப்படின்னு சொன்னாரு. அவரோட வார்த்தைக்காக தான் இப்ப கூட்டம் ரொம்ப அதிகமாகுது திருவண்ணாமலையில. நீங்க சொல்லியிருந்தீங்க முந்தின பதிவுல, நிறைய எனக்கு கோவில் போனதுனால இந்த விஷயம் நடந்துச்சு, அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு சமயபுரத்து அம்மனுடைய படம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேற ஏதாச்சும் அதிசயங்கள்லாம் நடந்திருக்கா? நிச்சயமா சொல்லணும். என்னோட ஃப்ரெண்ட் வந்து டிகிரி முடிச்சுட்டாங்க, MBA டிகிரி முடிச்சுட்டாங்க. ஜாப் இல்லாம இருந்தாங்க, சென்னையில தான் இருந்தாங்க. அப்ப நான் ஆல்ரெடி மாங்காடு காமாட்சி அம்மன் பத்தி சொல்லியிருந்தேன். அப்ப என்னோட ஃப்ரெண்டு வந்து 6 வீக் நான் கூட்டிட்டு போயிருந்தேன். டியூஸ்டே அவங்களோட சொந்த ஊர் வேற ஊரு. அப்புறம் 6th வீக் என்ன பண்ணேன், இந்த 6th வீக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க. பாருங்க, அதே டியூஸ்டேல தான் இது எல்லாமே நடந்தது. ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க.
அதுக்கு அடுத்த டியூஸ்டேல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த டியூஸ்டேல வந்து ஆஃபர் லெட்டரும் அவங்களுக்கு வந்துருச்சு. எல்லாமே டியூஸ்டேலயே நடந்தது. லாஸ்ட் டியூஸ்டே வந்து நான் வீட்ல இருந்து அவங்க வந்து வேற ஊர் தங்கி இருக்கிறதுனால வீட்ல இருந்து நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு போயிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி வேண்டிக்கிட்டு இருந்தேன் புடவை சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஒரு நல்ல பேயில ஒரு நல்ல ஜாப்ல நல்ல பொசிஷன்ல வந்து இருக்காங்க. அது வந்து மாங்காடு காமாட்சி அம்மனுடைய கிரேஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணணும். 6 வீக் வந்து கண்டிப்பா போய் பாருங்க. எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் வந்து நிறைவேறும். நான் மோஸ்ட்லி என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து போங்க 6 வாரம் போயிட்டு வாங்க. நிறைய மிராக்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வந்து காமாட்சி அம்மன் வந்து இது வந்து காஞ்சி மகாபெரிவர் சொன்னது வந்து 16 வெள்ளிக்கிழமை வந்து காமாட்சி அம்மன் வந்து வழிபடணும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விளக்கு ஏத்திட்டே வரணும். நான் முதல் வாரம் ஒரு விளக்கு ஏத்துறேன்னா மண்ணகல் தான் ஏத்தணும். 2வது வாரம் 2 மண்ணகல் விளக்கு வச்சு ஏத்தணும். எய்தர் வந்து நீங்க நெய் விளக்கு ஏத்தல, இல்ல நல்லெண்ணெய் கூட நம்ம ஏத்தணும். அப்படி ஏத்தும் போது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விளக்கு வந்து நம்ம அதிகரிச்சுட்டே போகணும். அப்படி 16 வாரம் பூஜை பண்ணணும். அது 16 வாரமும் வெள்ளிக்கிழமை தான் பூஜை பண்ணணும். காமாட்சி அம்மன் படம் வச்சு பூஜை பண்ணணும். எந்த நெய்வேத்தியமா இருந்தா கூட பரவாயில்ல. அப்படி வழிபடும் போது 16 வெள்ளிக்கிழமையும் நம்ம விரதம் இருக்கணும். விரதம் இருந்து ஒரு பொழுதாச்சு சாப்பிடாம இருக்கணும். நான் 15 வாரம் முடிச்சுட்டேன். 15 வாரமும் நான் கண்டினியூஸா கம்ப்ளீட் பண்ணிட்டு 16 வாரம் அது வந்து என்ன பண்ணேன், யாருக்காச்சும் தானம் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட காமாட்சி விருத்தம் படிக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு கற்பூரம் காட்ட போறேன். வெளியில யாரோ கேட்டை வந்து தட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். சரி பூஜை பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு நம்ம போகணும், அப்புறமா எழுந்து போகணும். திரும்பவும் கேட்டை தட்டுறாங்க. திரும்பவும் தட்டிட்டே இருக்காங்க. சரி ஓகே என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க வந்து தானம் கேட்கறதுக்காக வந்தாங்க. பார்த்தா எனக்கு அந்த காமாட்சி அம்மனே வந்த மாதிரி தெரியுது. அப்புறம் அவங்க உள்ள கூப்பிட்டு பூஜை ரூம்ல சாமி கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். பால் பாயசம் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது நம்ம தானம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூ, மஞ்சள் கிழங்கு, அவங்களுக்கு குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு தானம் பண்ணி அனுப்புனேன். எனக்கு அன்னைக்கு என்னவோ காமாட்சி அம்மன் தான் வந்த மாதிரி இருந்தது. இது மறக்கவே முடியாது. இது கரெக்டா அந்த 16வது வாரத்துல வந்து இது நடந்தது. அதே போலதான் காஞ்சி மகாபெரிவரோட கைப்பிடி அரிசி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணா தினமும் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசி வந்து ஒரு பானையில போட்டு வச்சிடணும். லாஸ்டா வந்து அந்த பானை வந்து எப்ப நிரம்புதோ அது வந்து ஒரு அன்னதான கூடத்துக்கோ இல்ல கோவிலுக்கோ வந்து நம்ம கொடுக்கணும். அதே போல லாஸ்ட் வீக் அந்த அரிசி எடுத்து நான் வைக்கிறேன், ஃபுல் ஆகுது. இதே போலதான் கேட்டை வந்து தட்டுறாங்க வெளியில. போய் பார்த்தா தானம் கேட்கறாங்க. மொத்த பானையில இருக்கிற மொத்த அரிசியும் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களும் வந்து ஹாப்பியா வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு அரிசி வேணா வேற கொடுங்கன்னு கேட்கல. இது இந்த 2 அதிசயம் வந்து நடந்தது. இது மறக்கவே முடியாது. ஏன்னா கரெக்டா நான் வந்து பூஜை கம்ப்ளீட் பண்றேன். அந்த வீக்ல முடிக்கிறேன். அது கரெக்டா நடக்குது. அதுவும் கரெக்டா அந்த பர்ட்டிகுலர் டைம்ல நடக்குதா, அதனால இது ஒரு அதிசயம் தான் கண்டிப்பா. போன பதிவுல வந்து ஒரு ஸ்லோகம் கத்து கொடுத்தீங்க, மன அமைதிக்கும் குடும்ப அமைதிக்கும். இப்ப அதே மாதிரி பண வரவு அப்படின்ற போது அதுக்கு ஏதாவது ஸ்லோகம் இருக்கா, அதை கத்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. இப்ப பணம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையா வந்து இந்த காலத்துல ரொம்ப அமைஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு பதிகம் இருக்கு. அந்த பதிகம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். திருஞான சம்பந்தர் வந்து நிறைய பதிகம் பாடியிருக்காரு. திருஞான சம்பந்தர் வந்து பார்வதி தேவியோட கையாலே வந்து பால் வந்து கொடுத்துருக்காங்க திருஞான சம்பந்தருக்கு. அந்த பொற்கிணத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்பான குழந்தை தான் வந்து திருஞான சம்பந்தர். நிறைய பாடல் பாடியிருக்காரு சின்ன வயசுலயே. அப்படி அவர் பாடின பாடல வந்து இதுவும் ஒரு பாடல். இதுக்கு ஒரு கதை இருக்கு. என்னன்னா இப்ப பொதுவா வந்து நம்மளோட அப்பா அம்மாவுக்கு எதனா ஒரு தேவைன்னா நம்ம கிட்ட கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா நம்ம கிட்ட கேட்பாங்க. ஏதாச்சும் மணி இருக்கா, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கேட்பாங்க. அப்படி திருஞான சம்பந்தர் கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு, இது மாதிரி யாகம் பண்ணணும், அதுக்கான காசு என்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து கேட்கிறாரு. திருஞான சம்பந்தர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, காசு நம்ம கிட்ட ₹1 கூட இல்லையே அப்படின்னு. சரி ஓகே, வேதத்திற்கு தலைவனாகவும் உலகத்துக்கே தலைவனா இருக்கிற சிவபெருமான், அவர்கிட்ட தானே எல்லா செல்வமும் இருக்கு, அவர்கிட்டயே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் இந்த ஒரு பதிகத்தை வந்து அவர் பாடுறாரு. இடரினும் தளரினும் எனதிரு நோய் தொடரினும் உனது கலல் தொழுவேன் அப்படின்ற ஒரு பாடல் வரும் பதிகம். இதை பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பூதகணங்கள் வந்து அந்த பொற்கிணத்துல வந்து நிறைய காசுகள் வந்து வைக்கிறாங்க. அந்த காசு வந்து குறையாம எவ்வளவு எடுத்தாலும் வந்துட்டே இருக்கும். அதை வச்சு அவங்க அப்பா நிறைய யாகம் பண்ணாரு. ஏழை மக்களுக்கு எல்லாமே தானம் பண்ணாரு. அதனால நீங்களும் வந்து இந்த பதிகத்தை வந்து பாடுங்க. இடரினும் தளரினும். இதுக்கு இன்னொரு லைவ் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. என்ன லைவ் ஸ்டோரினா, ஒருத்தவங்க வந்து அவங்களோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs தேவைப்படுது. கடனாதான் அவங்க வந்து நிறைய இடத்துல ட்ரை பண்றாங்க, கிடைக்கவே இல்லை.
அப்போ ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க சொல்றாங்க, இந்த இடறினும் தளரினும் வந்து நீங்க படிங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு காசு வரும் அப்படின்ட்டு. அப்ப 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு ஃப்ரெண்ட வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாரு. அவர்கிட்ட அப்படி பேசும்போது நம்ம நார்மலா ஒரு ஃப்ரெண்ட் பார்த்தோன்னா எல்லா ஸ்டோரியும் சொல்லுவோம் இல்லையா? 20 வருஷம் ஸ்டோரி இருக்குல்ல, அப்படி சொல்லும்போது இந்த மாரி பொண்ணுக்கு வந்து அலையன்ஸ் பார்த்துருக்கேன். ஆனா கையில வந்து காசு இல்ல அப்படின்னு. அப்ப அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, 5,00,000 குடுத்து, எனக்கு வட்டி கூட நீ குடுக்க தேவையில்ல. நீ கல்யாணத்த நல்லபடியா முடி. எனக்கு நீ உன்னால எப்ப குடுக்க முடியுமோ அப்ப திருப்பி குடு. என்கிட்ட தேவையான காசு நெறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி கிடைச்சுன்னா, அந்த பதிகம் அவர் பாடி தான் கிடைச்சது. பேராசிரியர் தமிழ்செல்வன் சார் அவங்க வந்து நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் சார்ந்த விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவுல.